அனைவருக்கும் வணக்கம். வினை தெளிவு சேனலின் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2 வீடியோக்கள்ல நாம் சிந்திக்கும் விதத்தில் ஏற்படும் பல வகையான குறைபாடுகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோல கருப்பு வெள்ளை சிந்தனை குறைபாட்டை பற்றி ஆழமா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிவிப்பு. நான் இதுவரை 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பதற்றம், காரணிகளும் தீர்வுகளும். 2வது புத்தகம் மதுவை கட்டுப்படுத்த எளிய வழி. இந்த 2 புத்தகங்களை எப்படி வாங்கலான்ற தகவலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே படித்து தெரிஞ்சுக்கோங்க. பதற்றத்தை பற்றி நான் வெளியிடும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பதற்றத்தை பற்றி ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கருப்பு வெள்ளை சிந்தனை வடிவத்தை பற்றி ஆழமா பார்க்க போறோம். இதை 4 பகுதிகளாக பிரித்து பார்க்க போறோம். கருப்பு வெள்ளை சிந்தனைனா என்ன? இதனால என்ன யூஸ்? இது நம்மளை எப்படி பாதிக்குது? இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சில டிப்ஸையும் பார்க்க போறோம். இந்த சிந்தனையை அனைத்தும் அல்லது ஒண்ணுமே இல்லாத சிந்தனை வடிவம்னு சொல்லலாம். அதாவது வெச்சா குடுமி இல்லைன்னா முட்டை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. ஒரு சண்டை நடந்தாலே உறவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது. ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்போம், மெசேஜுக்கு பதில் வந்திருக்காது, உடனே ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஓவர், இது முழுமையாக கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது. பேரண்ட்ஸ் தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறது. ப்ரெசன்டேஷனில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அதனால் நான் திறமையே இல்லாதவன் அப்படின்னு நம்புறது. என்ன என்னோட அப்பா நேற்று திட்டாரு, அவரை மாதிரி ஒரு மோசமான அப்பாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றது. நான் 100 மார்க் எக்ஸாமில் எடுக்கலைன்னா அது 0 மார்க்குக்கு சமம் அப்படின்னு சொல்றது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, இந்த சிந்தனை வகையை பயன்படுத்துறோன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது நாம் பயன்படுத்துகிற சொற்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு, எப்போவுமே, இப்படிதான், ஒருபோதும், சாத்தியமே இல்லை, கண்டிப்பா, ஒண்ணுமே, சரியாவே, சான்ஸே இல்லை அப்படின்னு பல எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சொற்களை சில சமயங்களில் பயன்படுத்துவோம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பேட்டர்னா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது பிரச்சனை. இந்த கருப்பு வெள்ளை சிந்தனை வடிவம் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சா கூட நம்மளால ஏன் கட்டுப்படுத்த முடியறதில்ல? இதுதான் ஆச்சரியமான விஷயம். முதல்ல, இது ஒரு தற்காலிகமான மனநிறைவை தருது. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஐயோ நான் பாவம், எல்லாரும் என்னையே குறி வைக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் எல்லாம் கெட்டதாவே நடக்குதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இது ஒரு வகையில நமக்கு வசதியா போயிடுது. நான் பாதிக்கப்பட்டவன் இல்லைனா பாதிக்கப்பட்டவள் அப்படிங்கிற பொசிஷனை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுக்கிறோம். விக்டிம் ஸ்டாண்ட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அஸ். இது சுய பச்சாதாப, அதாவது சிம்பத்தி எண்ணங்களை உண்டாக்கி அந்த நிலையிலே நம்மளை தக்க வைக்குது. இன்னும் சொல்லப்போனால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் நம்ம பொறுப்பு இல்லை, மற்றவங்க தான் காரணம்னு நம்ப வைக்குது. இந்த மனநிலை ஒரு விதமான ஆறுதலை தருது. ஏன்னா தப்பு என் மேலே இல்லையே. காரணங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆழமா சிந்திக்க தேவையில்லாமல் பண்ணிடுது. அடுத்த மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எப்படி பழகிறதுன்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மற்றவங்க மேலே அல்லது நம்ம மேலேயே பழிய போட்டுட்டு அமைதியாயிடலாம். சரி, இதில் உள்ள சிக்கல்கள் என்ன? இந்த மாதிரி சிந்திக்கிறது குறுகிய கால ஆறுதல் அல்லது ஒரு டெம்பரரி ரிலீஃபை கொடுத்தாலும் நாளடைவில் சந்தோஷம் சுத்தமாக பறி போயிடுது. என்னுடைய இந்த பரிதாபமான லைஃபுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நினைச்சது போய் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப மோசமான மனுஷன், என்ன யாருக்குமே பிடிக்காது, என்னோட பழக யாருமே இல்லை, என்ன தவிர மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் வலுவடைந்து பதற்றமும் மனசோர்வும் ஏற்படுகிறது. வாழ்க்கையோட யதார்த்த நிலையிலிருந்து விலகி நம்ம வேற திசைக்கு செல்ல ஆரம்பிக்கிறோம். ஒரு கட்டத்தில் மனசோர்வு கடுமையான மனசோர்வாக மாறுது. அடுத்தது நம்முடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸை பாதிக்குது. ஒரு உச்சத்திலிருந்து மறு உச்சத்துக்கு மனசு அலைப்பாயுது. சமமாக பேலன்ஸாக இருக்க வேண்டிய நம்முடைய உணர்வுகள் தீவிரமாக
எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போகிறதுனால பதற்றம் அதிகமாகி நம்மளால் அன்றாட வாழ்க்கையை நார்மலாக கொண்டு போக முடியறதில்ல. எமோஷனல் ரெகுலேஷன் ரொம்ப சிக்கலாயிடுது. சரி, எப்படி இந்த கருப்பு வெள்ளை சிந்தனைகளை மாற்றலாம்? நான் உங்களுக்கு 9 சொல்யூஷன்ஸ் அல்லது டிப்ஸை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், எப்படி சிந்திக்கிறோங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அதாவது ரைசிங் அவர் அவேர்னஸ் லெவல்ஸ். நம்ம எப்படி சிந்திக்கிறோம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, ரியாலிட்டிக்கு வர்றது. நம்முடைய விழிப்புணர்வை அதிகரித்தாதான் நம்மளால ரியாலிட்டிக்கு வர முடியும். இப்போ இருக்கிற யதார்த்தம் என்ன? உலகத்தில் குறைகளே இல்லாத ஒரு மனிதனோ உறவோ வேலையோ ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இல்லை. எதுவுமே நடக்காது, எல்லாருமே இப்படி தான் தொடர்ந்து எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சா நம்முடைய உணர்வுகள் எப்படி சமநிலையில் இருக்கும்? மூணாவது, நம்ம பயன்படுத்தும் சொற்களை கவனிக்கணும். இந்த சொற்களுக்கு மாற்று சொற்களை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அவன் எப்போவுமே இப்படி தான் அப்படின்றதுக்கு பதில் அவன் சில நேரங்களில் இந்த மாதிரி செய்வான். நாலாவதா, ஒரு நடுநிலையை தேடுறது, ஒரு மிட் பாயிண்ட். ஒரு விஷயத்தை உள்ளபடி சொல்லாமல் ரொம்ப மிகைப்படுத்தி யோசிக்கிறீங்களா, அல்லது மற்றவங்க கிட்ட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறீங்களா? நான் ஒர்க்கில் தப்பு செஞ்சிட்டேன், என்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்ற சென்டென்ஸை எடுத்துக்குவோம். இதுக்கு பதிலாக நான் வேலையில் தப்பு செஞ்சிட்டேன், அதே நேரத்தில் சில விஷயங்களை சரியாகவும் செஞ்சுருக்கேன். இதுதான் நடுநிலைமை. அஞ்சாவதா, அளவுகோலை பயன்படுத்து, ஒரு ஸ்கேலை பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு, நீ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கேன்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு. பிரமாதமாக எழுதியிருக்கேன் அல்லது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 10ல் 5 லெவலுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆறாவதா, மனசுக்குள்ள ஆதாரங்களை தேடுங்க. உதாரணத்துக்கு, நான் எப்போவுமே தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? இதுக்கு என்ன ஆதாரம் அல்லது இதுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன? ஏழாவதா, விதிவிலக்க தேடுங்க. லுக் ஃபார் எக்ஸெப்ஷன்ஸ். உதாரணத்துக்கு, என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இதில் விதிவிலக்கு என்ன? என்ன புரிஞ்சுக்கிற 2-3 பேரை எனக்கு தெரியும். எட்டாவது, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து இதை பற்றி ஒரு அட்வைஸ் கேட்குறாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் எவ்வளவு கடுமையாக மதிப்பிடுறீங்கன்னு புரியும். கடைசியாக, உங்ககிட்ட நீங்களே கருணையுடன் நடந்துக்கோங்க. ஷோ சம் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். தவறுவது நாம் புதிதாக கற்றுக்கொள்வதின் ஒரு பகுதியாகும். மொத்தத்தில் வாழ்க்கை ரொம்ப அழகானது. நம் வாழ்க்கைக்கு அனைத்து வண்ணங்களும் தேவை, பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இல்லை. We all need colors, not just black and white. நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான உணர்வுகளையும் கற்றுக்க பழகணும். இந்த பர்டிகுலர் எமோஷனுக்கு வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத, யோசிக்கிறத தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் தானாகவே குறையும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு வகை சிந்தனை குறைபாட்டை பற்றி பார்ப்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.